Hi dear students, this is class 12 maths exercise 1.4 question number 2 பார்க்க போறோம். In a competitive examination, 1 mark is awarded for every correct answer, while 1/4 mark is deducted in a minus item for every wrong answer. A student answered 100 questions and got 80 marks. How many questions did he answer correctly? Use Cramer's rule to solve the problem. இதான் கொஷின், ஓகேவா? ஓகே, இப்போ அவர் வந்து எக்ஸ் கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதா எடுத்துக்கலாம், அப்புறம் ஒய் கொஷின்ஸ் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணுறதா எடுத்துக்கலாம், ஓகேவா? இதை எழுதிக்கலாமா? ஓகே, அவர் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணார்? மொத்தம் 100 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணார், கரெக்டாக? அப்போது அதில் ராங்கும் இருக்கும் ரைட்டும் இருக்கும். அப்போ மொத்தமாக சேர்த்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. அவர் டோட்டலாக 100 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணார். அதில் எக்ஸு கரெக்டாக இருந்தது, ஒய் வந்து தப்பாக இருந்தது, தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காரு, ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க? 1 மார்க் இஸ் அவார்டட் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர். அப்போ 1 இன்ட்டு எக்ஸு, எக்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணார் இல்லையா? அப்போ 1 இன்ட்டு எக்ஸு ராங் ஆன்சருக்கு வந்து மைனஸ் ஆகும். எவ்வளோ மைனஸ் ஆகும்? 1/4 மைனஸ் ஆகும். ஸோ 1/4 ராங் ஆன்சர் பண்ண கொஷின்ஸ் எத்தனை? ஒய். அப்போ மைனஸ் 1/4 ஒய். அப்போ அவர் வாங்கின மார்க்ஸு, 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி அவர் வாங்கின மார்க்ஸ் எவ்வளோ? 80. ஸோ ஈக்குவல் டு 80 எழுதலாமில்ல? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2, ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 வந்து நான் எலிமினேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, என்டையர் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 2 இன்ட்டு 4. அப்போ என்ன ஆகும்? இது வந்து 4xன்னு ஆகிடுமா? மைனஸ் இங்கே 4 இன்ட்டு 1/4, 4 காணாமல் போயிடும். அப்போ ஒய், தென் 4 8s are 32, பக்கம் ஒரு 0, என்ன இங்கே 0 இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது கடியில் எடுத்து ஈக்குவேஷன் 1 எழுதிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. ஏன் சார் நம்ம இதே வச்சுன்னு போடலாமே? ஓகே, போடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையே நீங்கள் கோஎஃபிஷியண்ட்டை யூஸ் பண்ணி போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி மாற்றிக்கிறேன், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெல்டா என்னன்றதை எழுதணும். டெல்டா என்ன? ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்தாட்டு இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டு, ஓகேவா? ஸோ பாருங்கள், 4 -1 1 1 எழுதியாச்சு. அடுத்து டெல்டா எக்ஸ் என்ன? இப்போ எக்ஸோட காலம் எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக இவங்க 2 பேர் எழுதணும், அதாவது 320 100. ஓகே, தென் ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை எழுதிக்கணும், -1 1. அடுத்து டெல்டா ஒய் யார்? இப்போ இவங்க 2 பேர் எழுதிக்கணும், 4 and 1 எழுதியாச்சு. பட் இது எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக 320 100. ஓகே, நம்ம ஒவ்வொன்றா வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? டெல்டா வேல்யூ லீடிங் டைகனல் 4 1 is 4, ஒரு மைனஸ் இருந்தால் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். 1 1 is 1 ஈக்குவல் டு 5. டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், 320 × 1 320, ஒரு மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும்னு சொன்னால் 100 × 100 பட் ப்ளஸ் 100. தென் இதுக்கு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 420. டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 420. ஓகே, தென் டெல்டா ஒய் ஈக்குவல் டு 4 × 100 400 மைனஸ் 320 × 1 மைனஸ் 320 கழிச்சோம்னா நமக்கு டெல்டா ஒய் ஈக்குவல் டு 80 அப்படின்னு கிடைக்குது, ஓகேவா? இப்போது நம்ம சம்முக்குள்ளே வரலாமா? இப்போது எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? டெல்டா எக்ஸ் வேல்யூ மேலே போடணும், டெல்டா வேல்யூ கீழே போடணும். இப்போ 420 டிவைடட் பை 5. 8 5s are 40, பேலன்ஸ் 2 20, 4 5s are 20, ஓகேவா? ஸோ 84 கொஷின்ஸ்க்கு அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது மட்டும்தான் அவங்க கொஷினில் கேட்டிருக்காங்க. நம்ம எத்தனை ராங் ஆன்சர் பண்ணாரோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை ஒய். ஸோ 80/5, 1 5 is 5, பேலன்ஸ் 3, 6 5s are 30. ஸோ 16 கொஷின்ஸ் அவர் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே எழுதிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 84, ஒய் ஈக்குவல் டு 16. பட்டு இது வந்து ப்ராப்ளம் சம்ன்றதுனால நம்ம
ஆன்சரை வேர்டில் எழுதணும். சால்வ் த ப்ராப்ளம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி கொஷின்ஸ் டிட் ஈ ஆன்சர் கரெக்ட்லி. ஸோ இங்கே தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். எத்தனை கொஷினுக்கு அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு, இதுதான் அவங்க கேட்டிருக்கிற கொஷின்ஸு. ஓகே, நம்ம இங்கே எழுதிக்கலாம். He answered 84 questions correctly. Thank you, students.